எக்ஸாம்பிள் 9.61 ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அந்த சர்க்கிள் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் 1,√3. அந்த பாயிண்ட் வழியா ஒரு டேஞ்சன்ட் பாஸ் ஆகுது. டேஞ்சன்ட்னா தெரியும், ஒரு கர்வ்ல ஒரு பாயிண்ட் டச் ஆயிட்டு போற லைனுக்கு பேர் தான் டேஞ்சன்ட். அப்ப இதுதான் டேஞ்சன்ட். அப்ப அந்த சர்க்கிள் மேல இருக்கிற டேஞ்சன்ட், டேஞ்சன்ட்டோட பெர்பெண்டிகுலருக்கு என்ன பேரு? நார்மல். அப்ப அந்த டேஞ்சன்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சா அதுக்கு பேரு நார்மல். அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த மூணுக்கு பிட்வீன்ல இருக்கிற ஏரியா கேக்குறாங்க. அப்ப இந்த சர்க்கிள் பத்தி அவங்க பேசவே இல்லை. ஆனா சர்க்கிள் மேல இருக்கிற பாயிண்ட் வழியா டேஞ்சன்ட் போகுது, நார்மல் போகுது. அதனால சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். அப்ப நம்ம இந்த ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 1,1,√3 கொடுத்துக்கிறாங்க. அந்த 1,√3 சர்க்கிள் மேல இருக்கான்னு ஒரு டவுட் வரும். அது சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா சர்க்கிள் மேல இருக்கிற மாதிரி இருந்தா சர்க்கிளோட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா LHS RHS சாட்டிஸ்ஃபை ஆகலாம். x க்கு பதிலா 1 1 ஸ்கொயர் 1, y க்கு பதிலா √3 ஸ்கொயர் பண்ணா 3. அப்ப 1 + 3 4 4 = 4. அப்ப நோ டவுட் அது சர்க்கிள் மேல தான் இருக்கு. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா அந்த டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் நார்மலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் நமக்கு தெளிவா தெரியும், y = 0. இப்போ டேஞ்சன்ட்க்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரிக்குள்ள இப்ப என்டர் ஆக போறோம். ஒரு கர்வ் மேல இருக்கிற பாயிண்ட் வழியா ஒரு டேஞ்சன்ட் பாஸ் ஆனா we should follow the shortcut. என்ன ஷார்ட்கட்? x ஸ்கொயருக்கு பதிலா x(x1), y ஸ்கொயருக்கு பதிலா y(y1), x க்கு பதிலா x plus x1/2, y க்கு பதிலா y plus y1/2. அந்த ஷார்ட்கட் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஏன்னா இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அது மேல இருக்கிற பாயிண்ட் வழியா தான் டேஞ்சன்ட் பாஸ் ஆகுது. சோ ஷார்ட்கட் equation of tangent is x ஸ்கொயருக்கு பதிலா x(x1), y ஸ்கொயருக்கு பதிலா y(y1) equal to 4. அது என்ன பாயிண்ட்? 1,√3. அதைய x, y, xy-க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது, ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. x1 y1க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப x1க்கு பதிலா 1 1 into x x plus y1க்கு பதிலா √3 √3 into y √3y equal to 4. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஃபர்தரா y வர வரைக்கும் சிம்பிளை பண்ணிக்கலாம். பிளஸ் x அங்க போனா மைனஸ் x 4 minus x into √3 அங்க போனா டிவைடட் பை √3. So y equal to 1/√3 into 4 minus x. இப்ப இம்மீடியட்டா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கலாம். இதை எடுத்தாலும் சரி இல்ல அதை எடுத்தாலும் சரி. டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா அதுல 3 ஆல்டரேஷன் பண்ணோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அதோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷனா மாறிடும். என்ன ஆல்டரேஷன்? ஃபர்ஸ்ட் ஆல்டரேஷன் அந்த y யோட சைனை மறைச்சிட்டு கோஎஃபிஷியன்ட் இடம் மாத்தணும். √3 இங்க வந்தா √3x, 1 அங்க போனா 1y. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆல்டரேஷன். ரெண்டாவது ஆல்டரேஷன் அந்த சைன் எந்த சைனை மறைச்சுமோ அது ஆப்போசிட்ல எழுதணும். அப்ப பிளஸ் பிகம்ஸ் மைனஸ். மூணாவது ஆல்டரேஷன் அந்த கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது, இப்ப நம்ம k நேம் கொடுத்துக்கலாம். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இதுல k தெரியாது, அப்ப k கண்டுபிடிச்சுக்கலாம். என்ன பாயிண்ட்? 1,√3 at 1,√3. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா k கிடைச்சிரு. அப்ப x க்கு பதிலா 1, y க்கு பதிலா √3. x க்கு பதிலா 1 1 into √3 √3 மைனஸ் y க்கு பதிலா √3 equal to k. √3 minus √3 0. அப்ப k என்னவா மாறிடுச்சு? 0வா மாறிடுச்சு. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இஸ் என்னது? எது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல்? இதுதான். k 0வா மாறிடுச்சுன்னா √3x minus y equal to 0. இப்ப y க்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் y அங்க போனா பிளஸ் y. √3x equal to y. அடுத்தது listen very carefully. இப்போ டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? x plus √3y equal to 4. நார்மலோட ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? √3x equal to y அல்லது √3x minus y equal to 0. இப்போ நம்மளுடைய நோக்கம் இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இது ஆக்சுவலா எதோட பாயிண்ட்? இந்த எக்ஸ் ஆக்சிஸும் நார்மலும் சந்திக்கிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் தெரியும், y க்கு பதிலா 0. அப்ப அதையுமே இந்த நார்மலோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். y க்கு பதிலா 0 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. √3x equal to 0. அப்ப x equal to 0/√3
ரூட் த்ரீ 0/√3 0 தான் வரும், எக்ஸ் 0 வரும். அப்போ ஒய்யும் 0 எக்ஸும் 0. அதனாலதான் நம்ம இங்க ஆரிஜின் வழியா பாஸ் பண்ணிக்கிறோம் 0,0. இப்ப இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் வழியா போற ரெண்டு லைன் எது? எக்ஸ் ஆக்சிஸும் இந்த டேஞ்சன்ட்டும். டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் இருக்குது, அந்த எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ y = 0. அதை கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். yக்கு பதிலா 0. அப்போ 0 × √3 0. அப்ப x = 4. x 4 கிடைச்சிருச்சு, y ஆல்ரெடி 0 இருக்குது. அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன வரும்? 4,0. நோ டவுட். இப்போ இந்த ஏரியாவை இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சுக்கலாம் x ஆக்சிஸ். ஏன்னா ஏரியா ரெண்டா பிரிச்சிட்டோம். இது A1, இது A2. இதுல x வேல்யூ எவ்வளவு? 1. அப்போ இது 1. ஒரு லைன் y ஆக்சிஸ் பேரலலா இருந்தா அந்த லைன் மேல இருக்கிற x கோஆர்டினேட் பூரா சேமா இருக்கு. x கோஆர்டினேட் என்னது? 1. அப்போ இது 1. required area is equal to A1 plus A2. இப்போ A1 அப்படிங்கிறது இங்க பாருங்க, A1 lies இந்த ஏரியா 0 ல இருந்து 1 வரைக்கும் இருக்குது. It lies above x axis. x axisனாலே integral dx. above பிளஸ் வரும், இல்லாத லெட்டர் y. dx னா x லிமிட்ஸ். x லிமிட் என்னது? 0 ல இருந்து 1 வரைக்கும். பிளஸ் A2. A2ங்கிறது இந்த ஏரியா, இதோடைய லிமிட் 1 ல இருந்து 4 வரைக்கும். ஏன்னா இது 0.4,0. dx வர மாதிரி இருந்தா x லிமிட் தான் பார்க்கணும். அப்ப x லிமிட் என்னது? 4. 1 to 4. integral above x axis na integral dx, dx na x limit என்னது 1 to 4. இல்லாத லெட்டர் y. இப்போ equal to integral 0 to 1. இந்த A1 இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். இதுதான் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இல்லாது. அப்ப இதோட ஈக்குவேஷன் தான் கொண்டு போய் அங்க எடுத்து எழுதணும். இப்படி ஒரு ஈக்குவேஷன் தான் ஹரிசாண்டல் வெர்டிக்கலோட ஈக்குவேஷன்ஸ்ல என்னைக்குமே xy ரெண்டு மிங்கிள் ஆகி வராது. அது எந்த ஒரு ஈக்குவேஷன் எல்லாம் சரி. அப்போ ஒரு ஈக்குவேஷன் தான் xy இருக்குது. அப்ப அது மெத்தட் 2 கிடையாது, மெத்தட் 1. மெத்தட் 1னா above x axis, below x axis, right of y axis, left of y axis. அதனாலதான் இங்க நம்ம above x axis பிளஸ்ல அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு இதுதான் நார்மல். நார்மலோடைய y வேணும். இதுதான ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். நார்மலோட y என்னது? √3x. √3 வெளியில் எழுதிக்கலாம், உள்ளுக்குள்ள x. அப்புறம் dx பிளஸ் இன்டெக்ரல் 1 to 4. அந்த A2, A2ங்கிறது இந்த ஏரியா. இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல், இதுதான் சாய்வா இருக்குது. அப்ப இதுல இருந்து தான் y எடுத்து எழுதணும். இது டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்ல y வேணும். பாரு ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். டேஞ்சன்ட்ல y என்னது? 1/√3. அதை வெளியில எடுத்து எழுதிக்கலாம். 1/√3 into 4 minus x dx is equal to √3 into integrate பண்ணலாம். x power 1 integrate பண்ணா x power 2/2. ஏன்னா x power n plus 1னா x power n க்கு என்ன ஃபார்முலா? x power n plus 1/n plus 1. அதை தான் இங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். பிளஸ் 1/√3 into டிஃபரன்சியேஷன்ல கான்ஸ்டன்ட் 0 மாறு, இன்டகிரேஷன்ல அப்படியே இருக்கு. வெளியில dx இருந்தா அதுல இருக்கிற வேரியபிள் x ஆல மல்டிப்ளை ஆகும். ஏன்னா இன்டெக்ரல் dxனா x மைனஸ் x பவர் 1 ஓட இன்டகிரேஷன் பவர்ல ஒன்னு ஜாஸ்தி வேணும். ஒன்னு ஜாஸ்தி வேணா 1ல ஒன்னு ஜாஸ்தி வேணா 2. அப்ப x பவர் 2/2. என்ன லிமிட்? 1 to 4. இங்க என்ன லிமிட்? 0 to 1 equal to √3 into upper limit minus lower limit. upper limit 1. அப்ப x க்கு பதிலா 1. 1 square 1, 1/2 minus lower limit 0. Plus 1/√3 into upper limit minus lower limit. upper limit என்னது? 4. 4 into 4, 16 minus 4 square 1 16, 16/2 8. upper limit முடிஞ்சது. minus of round bracket குள்ள lower limit. lower limit என்னது? 1. அப்ப 1 into 4, 4 minus 1 square 1 1, அப்ப 1/2 is equal to √3 into 1/2 னா √3/2 plus 1/√3 into 16 minus 8, 8 minus உள்ள கொண்டு போங்க, minus 4 minus into minus plus half is equal to √3/2 plus 1/√3 into 8 minus 4, 4 plus half.
is equal to root 3 by 2 plus 1 by root 3 into கீழே எது இல்லைனா 1 different denominator, so LCM cross multiplication 4 2s are 8 plus 1 into 1 1, அப்ப 8 plus 1 9 by 1 into 2 2 is equal to இங்க பாருங்க இங்க 2 root 3 இங்க 2 மட்டும் இருக்குது, அப்போ into root 3 into root 3 மீனிங் மாறாது, ஏன்னா இங்கே 2 root 3 மாறிடு அங்கே 2 root 3 மாறிடு, டினாமினேட்டர் சேம்னா LCM எடுக்கிற வேலை இல்லை, அப்ப 2 root 3 மாறிடுச்சு. அப்ப மேல சிம்பிளை பண்ணா போகுது root 3 into root 3 எவ்வளோ 3, ஏன்னா root 3 ஸ்கொயர் 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 ரூட் கேன்சல்னா 3 plus 1 into 9 9, அப்போ 3 plus 9 12. செகண்ட் டேபிள கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ், அப்ப என்ன இருக்குது 6 by root 3. கீழே irrational வந்திருக்கு, அப்போ கான்ஜுகேட் எடுத்து மேல எங்கேயே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் into root 3 by root 3. 6 into root 3 6 root 3 by root 3 into root 3 னா வெறும் 3. தேர்ட் டேபிள கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், அப்ப நமக்கு தேவையான ஏரியா என்னது, required area is equal to 2 root 3 square units. சர்க்கிளோட ஈக்குவேஷன் அந்த டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் ஆச்சு, அப்ப அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன்லயும் நமக்கு இங்க யூசேஜ் இருக்கு. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான சம் பாத்தீங்களா, ஒரு சர்க்கிள் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் வழியா ஒரு டேஞ்சன்ட், அந்த டேஞ்சன்ட்டோட பெர்பெண்டிகுலர் தான் நார்மல், அப்புறம் அது அந்த ரெண்டு, அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ், அந்த மூணு பிட்வீன்ல இருக்கிற ஏரியா கேட்டிருக்காங்க.